ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் தரவு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வெக்காபுலரியும் லேர்ன் பண்ண போகிறோம். பட் இதை நம்ம எப்படி லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரி ரீடிங் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி ரீடிங் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கிலீஷ் வெக்காபுலரி, கிராமர், நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலமா நீங்களும் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Now let's begin the story. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஸ்டோரி நேம் என்ன அப்படின்னா The Milkmaid and Her Pail. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டோரியோடைய ஹெட்டிங்கோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மில்க் மெய்ட் அப்படின்னா பால்காரம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பால் விற்கிறவங்கள பால்காரி அப்படிமோ பால்காரம்மா அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஹெர் அப்படின்னா அவளுடைய, பேல் அப்படின்னா வாளி, பக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ த மில்க் மேட் அண்ட் ஹர் பேல். ஸோ இப்போ ஸ்டோரியை ரீட் பண்ணலாம். பேட்டி அப்படிங்கிறது மில்க் மேட், அந்த பால்கார பொண்ணுடைய பேரு. மில்க் மேட் மில்க்ட் ஹெர் கவ் அப்படின்னா ஒரு பால்கார பொண்ணு பால் கறக்குறா, மாட்டுல இருந்து பால் கறக்குறா. அண்ட் ஹேட்னா என்னன்னா இருந்தது, என்னது 2 full pails of fresh creamy milk. ஸோ பால் கறந்ததுக்கு அப்புறம் அவள்கிட்ட 2 பக்கெட்ல, பேல்ஸ்னா பக்கெட் பார்த்தோன்னே 2 வாளியில நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல கட்டியான பால் கறந்து வச்சிருக்கா. ஸோ இதுல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன வேர்டு கத்துக்கிட்டோம், மில்க் தான் என்னது, பால் கறக்கிறது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு உண்டான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் கொடுத்துருக்கேன். வி அப்படின்னா வெர்ப், என்னன்னா நவுன். ஸோ நான் இந்த இடத்துல கீழே கொடுத்துருப்பேன், நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த வேர்டு என்ன, கிரீமி மில்க் அப்படின்னா நவுன் வேர்டு. அப்படின்னா நல்ல திக்கா கட்டியான பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட், she put both pails of milk on a stick. ஸோ 2 அந்த பால் பக்கெட் இருக்கு இல்லையா, அத ஒரு ஸ்டிக்ல வந்து மாற்ற, அதாவது அதை தூக்கி பிடிச்சு கொண்டு போறதுக்காக. அண்ட் செட் ஆஃப் டு தி மார்க்கெட் டு செல் தி மில்க். ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன பண்றா, மார்க்கெட்டுக்கு கிளம்புறா, எதுக்காக, டு செல் த மில்க், பாலை வியாபாரம் பண்றதுக்காக. ஸோ இதுல நம்ம என்ன வேர்டு இந்த லைன்ல பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் போத்னா இரண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செட் ஆஃப் அப்படின்னா புறப்படுறது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. மார்க்கெட் அப்படின்னா கடைத்தெரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், as she took steps towards the market, அவ கடத்தரை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது, ஸ்டெப்ஸ்னா நடந்துகிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்றோம், அதுக்கு நம்ம as ஸ்டார்ட் பண்றோம். her thoughts took steps towards wealth அப்படின்னா இந்த இடத்துல வளமை அப்படின்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா அவளுடைய அந்த வளமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். ஸோ அதை நினைச்சு அவ வந்து அதை நினைச்சுக்கிட்டே அவ போறா மார்க்கெட்டுக்கு. ஆன் ஹர் வே, அவ போற வழியில she kept thinking about the money she would make from selling the milk. ஸோ பாலை வித்து அதுல இருந்து வர்ற பணத்தை அவ நினைச்சு பார்க்கறா. தென் பிறகு she thought about what she would do with that money. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த இதுல இந்த வேர்டு, இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்னென்ன வேர்ட் பார்த்தோம்னா, டுவர்ட்ஸ் அப்படின்னா ப்ரிபோசிஷன், நோக்கி அப்படின்னு அர்த்தம் வரும். ஆன் ஹர் வே அப்படின்னா போற வழியில, இது ஒரு ஃப்ரேஸ். செல்லிங் அப்படின்னா விற்று அப்படின்னு அர்த்தம் வரும். நெக்ஸ்ட், she was talking to herself and said. ஸோ அவ என்ன பண்றா, அவளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு போறா. and said, once I get the money I will buy a chicken. ஸோ நான் பணத்தை எனக்கு பணம் கிடைச்ச உடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கிடைச்ச உடன் நான் என்ன வாங்குவேன், I will buy a chicken, நான் ஒரு சிக்கன் வாங்குவேன், நான் ஒரு கோழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இதுல என்ன கீவேர்ட்ஸ், டு ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளுக்குள்ளேயே, ஹெர்செல்ஃப் அப்படின்னா அவளுக்குள்ளேயே அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல அந்த உடன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அந்த அர்த்தம் வரும். நெக்ஸ்ட், the chicken will lay eggs. அந்த அப்புறம் சொல்ற, அப்புறம் என்ன நினைக்கிறா, ஓகே நான் சிக்கன் வாங்குவேன், சிக்கன் வந்து என்ன விடும், முட்டை போடும் இல்லையா, அந்த முட்டை இடும் சொல்றது. ஸோ will lay eggs and I will get more chicken. ஸோ அதுல அந்த முட்டை போடும் போது அது என்ன பண்ணுவோம், அது குஞ்சு பொரிக்கும், அதுல இருந்து எனக்கு இன்னும் நிறைய சிக்கன்ஸ் வரும். they will all lay eggs.
மறுபடியும் அந்த சிக்கன் மறுபடியும் அவங்க அந்த சிக்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், முட்டை போடும். அண்ட் ஐ வில் செல் தம் ஃபார் மோர் மணி. ஸோ அந்த எக்ஸ் எல்லாமே நான் இன்னும் வித்து நிறைய பணம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்குறோம், லே அப்படின்னா இடும் அப்படிங்கறது அர்த்தம் வரும். ஸோ லே எக்ஸ்னா முட்டை இடும் அப்படின்னு அர்த்தம் வரும். அடுத்தது தே தே ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டு டபுள் எல் இருக்கு. இது என்னன்னா தே வில் அப்படிங்கறதோடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கறத தான் நம்ம தேல் அப்படிமோ இல்ல தே வில் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் சொல்றான், then I will buy the house on the hill and everyone will envy me அப்படிங்கிறா. so I will buy the house on the hill னா நான் மலைக்குன்று மேல ஒரு வீடு வாங்குவேன் and everyone எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படிங்கிறா. so hill அப்படின்னா மலைக்குன்று, envy அப்படின்னா பொறாமப்படுறது அப்படின்னு அர்த்தம் வரும். she was very happy that soon she would be very rich. ஸோ அவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. எதை நினைச்சுன்னா மிக விரைவில், சூன்னா மிக விரைவில் நான் ரொம்ப வந்து பெரிய பணக்காரி ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். வித் தீஸ் ஹாப்பி தாட்ஸ், அந்த ஒரு சந்தோஷமான நினைவோடு she marched ahead அப்படின்னா அவ முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஸோ marched ahead அப்படின்னா முன்னோக்கி நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். பட் சடன்லி, ஆனா திடீர்னு என்னாச்சு அப்படின்னா she tripped அப்படின்னா தடுக்கி விழுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ தடுக்கிறா அண்ட் ஃபெல், தடுக்கி விழுந்துரா, ஃபெல்னா விழுந்துறது. போத் த பேல்ஸ் ஆஃப் மில்க் ஃபெல், அவளுடைய 2 பக்கெட்டு பால் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த இடத்துல அந்த பக்கெட்டின் கீழே விழுந்துருது. அண்ட் ஆல் ஹர் ட்ரீம்ஸ் வேர் ஷேட்டர்ட் அப்படின்னா சுக்குநூறா நொறுங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவளுடைய கனவுகள் எல்லாமே அந்த இடத்துல நொறுங்கி போச்சு. தென் the milk spilt onto the ground. spilt அப்படின்னா கொட்டிருச்சு அப்படின்னு அர்த்தம். on the ground அப்படின்னா தரையில. சோ தரையில மில்க் கொட்டிருச்சு. and all Patty could do was cry. so Patty இப்ப செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அலறது மட்டும்தான். no more dreams, இனிமே அவளால கனவு காண முடியாது. she cried foolishly. so அவ என்ன பண்றா, no more dreams அப்படின்னு சொல்லிட்டு foolishly அப்படின்னா முட்டாள்தனமா அலறா. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா greed will always lead to downfall. greed அப்படின்னா பேராசை. சோ பேராசை அப்படிங்கிறது எதை நோக்கி கொண்டு போகும், லீட் அப்படின்னா கொண்டு போகும் அப்படின்னா டவுன்ஃபால், வீழ்ச்சியை நோக்கி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. சோ இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ இந்த குட்டி ஸ்டோரியை நீங்க ரீட் பண்ணது மூலமா என்னென்ன வேர்ட் எல்லாம் கத்துக்கிட்டீங்க பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன், ப்ரோனவுன், ப்ரிபோசிஷன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், இப்படி நிறைய வேர்ட்ஸ் கத்துக்கிறோம். அதனுடைய மீனிங்கும் தெரிஞ்சுக்கிறோம். சோ எந்தெந்த வேர்டை எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த பிராக்டிஸை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. யூ வில் ஃபைண்ட் குட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். தேங்க்யூ வெரி மச்.